கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சின்னமகனுடைய ஆதரவுடன் பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய வேட்பாளர் சூப்பாக்கண்ணன் அவர்களை கோவில்பட்டியில் வேட்புமனு தாக்கல் செய்து இந்த தொகுதியில் களம் கண்டு கொண்டு இருந்தோம். நேற்று ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுனால கோவில்பட்டி சட்டமன்றத்தில் இருந்து நாங்கள் இங்கே போட்டியிடலை, எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், நாங்கள் விளைவிக்கிறோம்னு சொல்லி தேவர் மீடியாவில் நான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்னா, அம்மானுடைய நிர்வாகிகள், அம்மாட்ட நெருங்கக்கூடிய ஆட்கள், அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற அவங்கள இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுடைய வேட்பாளரை கூப்பிட்டு ஒரு அவமரியாதையாக பேசிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு. எங்கள் வேட்பாளரை அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டார். அதுபோக சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாத விஷயங்களை சில விஷயங்களை அவங்க செய்ய சொன்னதுனால அதை ஏற்றுக்கிற முடியாத மன வருத்தத்தில் இருந்து இந்த பிரச்சனையை அம்மாவுடைய கவனத்துக்கு, சின்னம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னு முயற்சி பண்ணி ஃபோன் பண்ணணும். அவங்ககிட்ட அந்த கவனத்தை யாருமே கொண்டுட்டு போகலேன்னு அவங்க ஒருவாறு தேர்தல் பரப்புரையில் பிஸியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நைட்டில் இருந்து அந்த சம்பவம் நடந்தது முதல் நாள் நைட்டு. சின்னம்மா அவர்கள் கோயில்பட்டியில் பிரச்சாரம் செஞ்சுட்டு போனதற்கு அடுத்து நடந்த சம்பவம். நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லி அவங்கள கண்டிக்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக பண்ணினோம். அவங்கள அம்மாவை தொடர்பு கொள்ள முடியலை. அதனால் எங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய அந்த முன்கோபம், அந்த கோபத்தில் ஆனால் யோசித்து தான் முடிவெடுத்தேன். இவ்வளவு இப்படி இது பண்ணும்போது நாளைக்கு இதுக்கு அடுத்தும் ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடக்கும், அம்மா கவனம் இல்லாமல் நடக்கும். அம்மாவுக்கும் எந்த விஷயமும் நடக்கிறது வெளியில் தெரியாமல் தான் இருக்கும். அப்போ நம்ம எந்த இது நடந்தாலும் அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில், சரி நமக்கு அப்படி அது அரசியலாக நம்மளுடைய தன்மானமா அப்படிங்கிறதுல யோசிச்சுக்கிட்டு அரசியல் நம்ம என்னைக்குனாலும் அம்மாட்ட சொல்லி பண்ணிக்கலாம். ஆனால் நிர்வாகிகளும் மற்ற எங்கள் கூட இருக்கிறவங்கள், என்னுடைய நிர்வாகிகள் கூட இருந்தவங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு, வேண்டானே நம்ம கோயில்பட்டியில் இந்த வட்டம் நம்ம வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம விளைவிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த அறிவிப்பை கொடுத்துட்டேன். ஆனால் இந்த தேவர் மீடியாவில் இந்த பேட்டி வந்ததற்கு அடுத்து சின்னம்மா அவர்கள் வயஸ்கார்டில் இருக்கக்கூடிய அவங்க ரத்த சொந்தத்தில் உள்ள ஒருத்தரையும், பசுமன் என் தம்பி பிரசிடெண்ட் ராமகிருஷ்ணன் அவர்களையும் கோயில்பட்டிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கோயில்பட்டிக்கு அனுப்பிச்சு, இது என்னுடைய கவனத்துக்கு வரலை, இப்போ தான் தெரியுது, நீங்கள் போய் தம்பிகிட்ட அது தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு நீங்கள் போய் சொல்லி நேரடியாக வருத்தம் தெரிவித்து கோயில்பட்டி தொகுதியில் அந்த வேட்பாளர் நிப்பாட்டி பழையபடி நீங்கள் வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. விவரத்தை சொன்னாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னால் நான் அந்த முடிவை எடுத்துருக்கிற மாட்டேன். இப்போ காலதாமதம் ஆயிடுச்சு, நான் நிற்க மாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையை பொறுத்தவரை நான் தெய்வீக திருமண் தேவரையா ஐயானுடைய வீட்டில் புளிச்சிக்குளத்தில் அவர் வீட்டிலேயே சின்ன பிள்ளைலேருந்து பிறந்து வளர்ந்துட்டேன். அது உங்களுக்கு தம்பி ராமகிருஷ்ணனுக்கு, அவருக்கு பிரசிடெண்ட் கூட வந்தவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னால் அடுத்து மாற்றி பேச முடியாது. கௌரவந்தான் மானந்தான் பெருசுனே நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஐயா வீட்டில் இருந்து. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னால் பின்வாங்க முடியாது. என்னை நீங்கள் அம்மா சொன்ன கோரிக்கை என்னால் நிறைவேற்றணும்னு அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சின்னம்மாட்ட சொல்லிடுங்க. அந்த ஒரு விஷயத்தில். அதுவும் போக சின்னம்மா அவங்கள கூப்பிட்றாங்க, நீங்கள் பாருங்கண்ணே புதுக்கோட்டையில் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, அவங்கள சந்திக்கிறனால எனக்கு கௌரவம் தான். ஆனால் இப்போ கோயில்பட்டியில் நீங்கள் வேலையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க முன்னாடி என்னால் மறுக்க முடியாது. அதனால் தயவு பண்ணி வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கடுத்து கூட நான் சின்னம்மாவை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வற்புறுத்தினாங்க.
எனக்கும் வருத்தமாகவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்ட்டு. நான் எடுத்த முடிவை பற்றி நான் வருத்தப்படலை. ஆனால் சின்னம்மா சொல்லி அந்த ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாமல் போச்சுங்கிற எனக்கு வருத்தம் தான். அதனால் அவங்ககிட்ட சின்னம்மாட்ட என்னை மன்னிச்சுக்கிற சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க நடந்துக்கிட்டது, அந்த நிர்வாகிகள் நடந்துக்கிட்டது நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ பழையபடி நான் அது அப்போ கூட்டணி நாள் நீங்கள் இருங்கனே அப்படின்னு கேட்டாங்க. கோயில்பட்டில் நான் சொன்னது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதை நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள் கூட்டணியில் நான் தொடர்றேன். இதுக்கு முன்னாடி எங்கள் நிர்வாகிகள் எப்படி எந்தெந்த தொகுதியில் வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பழையபடி வேலை வைப்பாங்க. நாங்களும் எல்லா தொகுதிக்கும் முழு ஆதரவோடு அம்மாவுக்கு என்றைக்கு இருப்போம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போவும் இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு தம்பி அவர் பசுமன் ராமகிருஷ்ணன் பிரசிடெண்ட் இங்கே தான் வந்திருக்கிறாரு. நான் பேட்டி கொடுக்கும்போது என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவங்க சொல்லாமல் நான் இந்த பேட்டி கொடுக்கல. எதுக்கு நான் அந்த பேட்டி அவரையும் வச்சு கொடுக்குறேன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறாங்க. என்னென்னு தெரியாத அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ அவர் ராமகிருஷ்ணன் அவர் பிரசிடெண்ட் சொன்னதுனால அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் மறுப்பு பேட்டி கொடுக்குறேன். நாங்கள் என்றைக்குமே மற்ற பக்கம் எப்படியோ தென் மாவட்டத்தில் நாங்கள் என்றைக்குமே அம்மாவனுடைய விசுவாசியாக தான் இருப்போம். அதில் எந்த மாற்றுக்கும் எங்களுக்கு சமுதாயம் தான் முக்கியம், அரசியலை விட. இது வரைக்கும் பசுமன் தேசிய கழகம் வெள்ளச்சாமி காலத்தில் இருந்து ஜெயலலிதா அம்மா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா, சின்னம்மா அப்படின்னே நாங்கள் வாழ்ந்து வந்துட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இடையில் நடந்த சம்பவத்துக்கு அம்மா மேலே வருத்தத்திலேயோ சின்னம்மா மேலே வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ எங்களுக்கு எந்த முடிவும் எடுக்கலை. இடையில் உள்ளவங்களுடைய நிர்வாகிகள் நடந்துக்கிட்ட விதத்தினால எங்கள் பிறவிக்கோணம் அப்படியே நாங்கள் வாழ்ந்து பழகிட்டோம். அந்த உணர்ச்சியால் தான் அந்த முடிவை எடுத்துட்டோம். ஆனால் அதிலிருந்து இப்போ கோயில்பட்டிலேருந்து நாங்கள் பின்வாங்க அது வேண்டாம், நான் எடுத்த முடிவே இருக்கட்டும், அதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. என்றைக்கும் இந்த பசுமன் தேசிய கழகம் சரி, இந்த தென் மாவட்ட முக்குளத்து மக்கள் அனைத்து பேருமே சின்னம்மா பின்னாடி நிற்போம். அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்களோ, இந்த எடப்பாடியை வீழ்த்தணும்னு என்ன நோக்கத்துக்காக நிப்பாட்டினாங்களோ அத்தனையும் நடக்கும். அவர்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.